இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.49 கொஷின் பாருங்கள். 2, 5, -3 என்ற புள்ளியிலிருந்து r வெக்டர் டாட் ri கேப் -3j கேப் +2k கேப் = 5 என்ற தளத்திற்குள்ள தொலைவு காண்க. இப்போ ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க, தளம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த கொடுத்துருக்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் p இந்த வடிவத்தில் இருக்கா. ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ புள்ளின்னும் போது என்ன பண்ணுவோம், u வெக்டர்னு எடுப்போமா. அப்போது தளத்திற்கு ஏற்பட்ட தொலைவுன்னும் போது இதுக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டரா ஃபார்மை யூஸ் பண்ணி இதுக்கான தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்கிறது கொடுக்கப்பட்டன்னு சொல்லி கொடுத்துருக்க தளத்தையும் புள்ளி எடுத்து எழுதியாச்சா. இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் p ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ n வெக்டர்னா என்ன, இதுக்கானது ri கேப் -3j கேப் +2k கேப். அடுத்து pன்றது பார்த்தீங்கன்னா 5. இப்போ கொடுத்துருக்க புள்ளி வந்து u வெக்டர் எடுத்து எழுதிக்கலாம். 2i கேப் +5j கேப் -3k கேப். சரிங்களா? அப்போது இதுக்கு இடைப்பட்ட தொலை என்ன சொல்லுவோம், டெல். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் u வெக்டர் டாட் n வெக்டர் மைனஸ் p டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். சரிங்களா? ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் u வெக்டர்னா 2i கேப் +5j கேப் -3k கேப் டாட் n வெக்டர்னா 6i கேப் -3j கேப் +2k கேப் மைனஸ் p என்ன 5 டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் என்னது 6i கேப் -3j கேப் +2k கேப் ஈக்குவல். இப்போ டாட் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பர்ஸை மட்டும் பெருக்குவோமா. இப்போ என்ன வரும், 2 இருக்கா, அப்போ 2 இன்ட்டு இங்கே 6 இருக்கா, 6 ப்ளஸ் இங்கே 5 இருக்குது -3 இருக்குது. இப்போ 5 இன்ட்டு -3 ப்ளஸ் இங்கே -3 இருக்குது +2 இருக்குது. -3 இன்ட்டு 2 அடுத்து -5 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். டிவைடட் பை இப்போ மாடுலஸில் இருக்கா, எடுத்து எழுதி என்ன பண்ணுவோம், ரூட்டில் எழுதுவோமா நம்பர்ஸை மட்டும். இப்போ 6 ஸ்கொயர் -3 இருக்குது, -3 ஸ்கொயர் +2 இருக்குது +2 ஸ்கொயர். சரிங்களா? ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் 6 12 +5 -3 +2 மைனஸ் 5 × 3 15 -3 இன்ட்டு +2 +2 மைனஸ் 3 × 2 6 அடுத்து -5 டிவைட் பை ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் -3 × -3 மைனஸ் ப்ளஸ் 3 × 3 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. சரிங்களா? ஈக்குவல் மாடுலஸ் ஆஃப் இப்போ +12 -15 -6 -5 குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா. கூட்டினா வரும் -26ன்னு வருமா. டிவைட் பை 36 இருக்குது +9 +4 குறி ஒரு எல்லாம் ப்ளஸில் இருக்குது. இப்போ கூட்டிக்கலாமா. கூட்டினா என்ன வரும், √49ன்னு வருமா. ஈக்குவல் 12 -26 கழிச்சா என்ன வரும் 14. பிரிவு கணக்குறி மைனஸ்ன்றதுனால -14. 49 ரூட் போட்டாங்கன்னா 7 × 7 49. அப்போ பார்த்தீங்கன்னா 7 × 7ன்னு வருமா. எழுந்துப்பாங்க. இப்போ மாடல்ஸ் எளிய எழுதும் போது ப்ளஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான், மைனஸில் இருந்தாலும் ப்ளஸ் தான். அப்போது +14 தான் வரும். டிவைட் பை 7. இப்போ ரூட்டில் இருக்குது 2 7 வெளியே எடுத்தால் ஒரு 7 மட்டும் வருமா. இப்போ 7 இப்போ கேன்சல் பண்ணலாமா. 1 7 2 7 14. அப்போது ஆன்சர் 2 அலகுகள். சரிங்களா?